ஹாய், நான் சுரேஷ். ஹாய், நான் பாலா. சேர்ந்து சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது, என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா? கேளுங்களேன். இந்த வாரம் சுபா கதைகளில் நாம் கேட்க போகிற சிறுகதை அந்த ஒரு நாள். இது ஆனந்த விகடன் வார இதழில் ஜனவரி 2011 வெளிவந்த சிறுகதை. 14 வருடங்கள் கடந்து போச்சு. ஆனால் இந்த சிறுகதையில் வர அதே சுச்சுவேஷனை 2 வாரம் முன்னாடி கூட நியூஸ் பேப்பரில் படித்த மாதிரி தான் இருக்குது. அப்பவும் இதே மாதிரி தான் மனசு வலிச்சது. எழுத்தாளர்கள் சுபா அவங்க நேரில் பார்த்த ஒரு சம்பவத்தை வச்சு எழுதின இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அப்போ கதைக்கு போலாமா? சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. சீசன் 1. ரயிலில் அவளை பார்த்தபோது அவன் வாழ்வில் அவ்வளவு பெரிய மாற்றங்களை அவள் ஏற்படுத்துவாள் என்று கருணா எதிர்பார்க்கவில்லை. ஜன்னல் ஓரத்தில் ஒரு கொக்கி போல முடங்கி உட்கார்ந்திருந்தவள் டிக்கெட் பரிசோதகர் வந்தபோதுதான் முகத்தை முழுதாக காட்டினாள். 10 வயதின் பளபளப்புடன் செழுமையான கன்னங்கள் அவள் கை அழுத்திய இடங்களில் சிவந்திருந்தன. அழுது சிவந்திருந்த பெரிய கண்கள் அவரை பார்த்ததும் சற்று அச்சம் கொண்டு விரிந்தன. கால்களை இருக்கையிலிருந்து இறக்கினாள். அவள் உயர் ரக உடைகள் அணிந்திருந்தது புலப்பட்டது. டிக்கெட் இல்லை என்றாள் குரல் சிக்க. உடனடியாக பரிசோதகர் முகத்தில் தர்பாரில் அமர்ந்த அரசனின் அதிகார கலை அபராதத்தோடு சேர்த்து 720 ரூபாய் என்று மடி பாக்கெட்டில் இருந்து ஒரு நசுங்கிய ரசீது புத்தகத்தை எடுத்தார். என்கிட்ட காசு இல்லை என்று முனகினாள். இதோ உன்கிட்ட கடன் கேட்ட மாதிரி கைய விரிக்கிற. எந்திரி அட எந்திரின்ற. அவள் மிரண்டு எழுந்த போது கால்கள் துவண்டன. ஜன்னல் கம்பியை பிடித்து நிதானித்தாள். உதடுகள் நடுங்கின. சாரி சார், இந்த தடவை மட்டும். அவள் வாக்கியத்தை முடிக்க விடாமல் குறைத்தார். அப்படி பாச போய் நில்லு. அடுத்த ஸ்டேஷன்ல ரயில்வே போலீஸ் ஒப்படைக்கிறேன். உதடுகளை கவ்வி அடக்க பார்த்தும் அழுகையில் முகமே கோரமானது. இமைகளின் விளிம்புகளை உடைத்து கண்ணீர் திரண்டு வழிந்தது. அந்த கணம்தான் கருணா பேசினான். சார் பாவம் சார், போலீஸ் கீலீஸ் எல்லாம் மிரட்டாதீங்க. கழுகு போல் அவன் பக்கம் சரக்கென்று திரும்பியவர் அப்ப ஃபைனை நீ கட்டு என்றார். கட்டுறேன் சார் என்று பர்ஸை எடுத்தான். அவளை பார்த்து உட்கார் என்று கண்களால் சொன்னான். டேய் மச்சி, எதுக்குடா வம்பு என்றான் சிவா. கருணா தன்னிடம் இருந்த காசை எண்ணி பார்த்தான். 400 ரூபாய் குறையுது. டேய் ஆளு கொஞ்சம் கொடுங்கடா. சொல்ல சொல்ல ஏண்டா இப்படி செய்கிறான் என்று கேட்கும் பார்வையால் அடுத்திருந்த முத்துவை பார்த்துவிட்டு சிவா 100 ரூபாய் எடுத்து கொடுத்தான். முத்துவும் கோவிந்துவும் மிச்சத்தை கொடுக்க டிக்கெட் பரிசோதகர் உட்கார்ந்து ரசீது எழுதி கிழித்தார். இதுவே ஒரு கிழவ மாட்டிருந்தா கொடுத்திருப்பீங்களா தம்பி என்று கேட்டு நக்கலாக சிரித்துவிட்டு எழுந்து போனார். ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். போய் முகத்தை கழுவிட்டு வாங்க என்றான் கருணா. மறுபேச்சு சொல்லாமல் எழுந்து போனாள். டேய், யார் என்னன்னு தெரியாம எதுக்குடா நீ ஹெல்ப் பண்ற? தீவிரவாதிகள்ல நிறைய பேர் அழகான பொண்ணுங்க தான் தெரியுமா? மெதுவா பேசுங்கடா, அவ காதல விழப்போகுது. மச்சி, லக்கேஜ் கூட இல்ல. ஓடி வர சொல்லிட்டு லவர் கழட்டி விட்டு போயிருப்பான். ஏ ஃபராடா, சும்மாடா. வந்து அதே ஜன்னலோர இருக்கையில் உட்கார்ந்தாள். முகம் கழுவியதில் பளிச்சென்று இருந்தாள். பேசும் பெரிய கண்கள், வடிவமான புருவங்கள், பூச்சில்லாத ரோஜா நிற இதழ்கள். அவர்களை பொதுவாக பார்த்து புன்னகைத்தாள். நீங்க எங்க போகணும் என்றான் கருணா.
பதில் சொல்லாமல் தலை குனிந்தாள். மறுபடியும் கண்கள் ஈரமாயின. சரி, சாரி, நாங்க கேட்கல. என்றான் கருணா. அவளுடைய இருப்பால் அவர்களுடைய சகஜ நிலை பாதிக்கப்பட்டு அதிர சிரிக்க முடியாமல், உரக்க பேச முடியாமல் நண்பர்கள் வேறு காலியிடம் தேடி போனார்கள், கருணாவை தவிர. எங்கோ தூரத்து மரங்களுக்கு பின்னே பாயும் சூரியனின் மஞ்சள் வெளிச்ச கீற்றுகள் அவள் கன்னங்களில் விழ, அதில் ஓடிய மின்னல்களில் அவள் மிக அழகானவளாக, அதே சமயம் ஆழமானவளாக தெரிந்தாள். அழுகை சலனங்கள் ஓய்ந்து அடங்கியிருந்தாள். அடுத்த ஸ்டேஷனில் பிஸ்கெட்டும் பழமும் வாங்கி கொடுத்தான். மறுக்காமல் சாப்பிட்டாள். நாங்க வேலூர் காலேஜ்ல படிக்கிறோம். 4 பேரும் ஃபைனல் இயர். கருணாவின் குரல் அவளை திரும்பி பார்க்க வைத்தது. அப்படியா என்பது போல் புன்னகைத்தாள். நீங்க? அவனுக்கு பதில் சொல்லாமல் இருப்பது அவமரியாதை செய்வது போல என்று நினைத்தாளோ என்னவோ. டிப்ளமா ஃபர்ஸ்ட் இயர். என்றாள். சென்னையில எங்க போறீங்க? அங்கேயும் இல்லை. என்றாள். குரல் முழுமையாக வரவில்லை. வீட்ல சண்டையா? கண்கள் கலங்க என்று தலையசைத்தாள். இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். சரி, வேற எங்க போவீங்க? எங்கேயோ விழுந்து சாவேன். ஆனா எங்க அப்பா மூஞ்சில முழிக்க மாட்டேன். ஓகே ஓகே, ரெஸ்ட் எடுங்க. அவன் சொன்னது எதையும் மறுக்க தயாராக இல்லாதவள் போல உடனே ஜன்னலில் தலை சாய்த்து கொண்டாள். வெளியே வெளிச்சம் முற்றிலும் விலகி நிலங்கள், மரங்கள், கட்டிடங்கள் எல்லாம் இருட்டில் கரைந்தன. தட தட கடகடவென்று ரயில் சப்தித்து கொண்டு சென்னையில் நுழைந்தது. காத்திருந்தவள் போல் விருட்டென்று சுருட்டி கொண்டு எழுந்தாள். மேலே வைத்த தங்கள் பைகளை நண்பர்கள் அள்ளிக்கொண்டனர். இறங்கியதும் அவள் திகைத்து நின்றாள். கண்களில் மருட்சியும் தீர்மானமின்மையும் பளீரிட்டன. கடந்து போகிறவர்களில் சிலர் தன்னிச்சையாக அவள் பக்கம் பார்வையால் மேய்ந்து சென்றனர். இருள் அடர்ந்த வேளையில், இரவின் ஆபத்தில் அவ்வளவு இளம் வயது பெண்ணை தனியே ரயில் நிலையத்தில் விட்டு செல்ல மனமில்லை. இங்க வீட்டுக்கு வாங்க, அம்மா கையால டிஃபன் சாப்பிடுங்க, அப்புறம் என்ன செய்யணுமோ செய்யுங்க என்றான் கருணா. நண்பர்களின் முகங்களில் அதிர்ச்சி. அவன் சொல்வது எதையும் தட்டக்கூடாது என்று தீர்மானித்தவள் போல அவள் உடனே தலையசைத்தாள். தப்பு பண்றடா என்று எச்சரித்தான் சிவா. சரிடா, நாளைக்கு பாப்போம் மச்சி. அவள் கருணாவோடு ஒட்டி நடந்தாள். திருவல்லிக்கேணியின் அந்த முட்டுச்சந்தில் சாணத்தில் படுத்திருந்த எருமைகளை சுற்றி கொண்டு நடந்தபோது அவள் மூக்கை துணியால் பொத்திக் கொண்ட விதத்திலேயே அவளுக்கு இதெல்லாம் புதுசு என்று புரிந்தது. அலமாரியில் அடைத்த புத்தகங்களைப் போல் நெருக்கி அடுக்கி இருந்த வீடுகளில் கம்பிகள் வேய்ந்த ஒரு கதவை கருணா தட்டினான். கருணா, வந்துட்டியா என்று கனமான பெண் குரலை தொடர்ந்து கதவு திறந்தது. கதவை திறந்தவளுக்கு 45 வயது இருக்கலாம். மெலிந்த தேகம், மலிவான சேலை, சாய்ந்து நின்ற விதத்திலேயே களைப்பிருந்தது. உழைப்பின் வியர்வை வீசியது. யாரிடா கருணா இது என்று வழியை மறித்து நின்றபோது கண்களில் சந்தேகம் துள்ளியது. குரலில் உடலுக்கு மீறிய அடர்த்தி. சொல்றேம்மா என்று அவள் பக்கம் திரும்பி, நீங்க உள்ள வாங்க என்றான் கருணா. மின்னல்களாக விரிசல் விட்டிருந்த சிமெண்ட் தரையில் அவள் காலெடுத்து வைத்தாள். குறுகலான பாதை சிறிய கூடத்தில் கொண்டு விட்டது. வலதுபுறம் திறந்தவெளி முற்றத்தில் அடிகுழாய், தண்ணீர் நிரப்பப்பட்ட பழைய பெயிண்ட் டப்பாக்கள், சில பிளாஸ்டிக் குடங்கள், தேய்க்க போட்ட அலுமினிய சமையல் பாத்திரங்கள். அவளை பார்த்து கொண்டே, தப்பா எதுவும் பண்ணலையே கருணா என்று அம்மா கேட்க, அந்த குரல் எட்டியோ என்னவோ பின்கட்டில் ஏதோ ஒரு கதவு திறந்து 2 தலைகள் வெளியே நீண்டன. யாரு? கருணாவா? எப்ப தம்பி வந்த என்று கேட்டுக்கொண்டு ஒரு கனமான பெண்மணி நைட்டி புரள வந்தாள். அவன் நலம் அறிவதை விட நாட்டு நடப்பை அறிவதில்தான் அவள் ஆர்வம் என்பது போல் கேள்வி கருணாவுக்காக இருந்தாலும் பார்வை புதிதாக வந்தவளையே பிராண்டியது.
இப்பதான்க்கா வந்தேன். என்று புன்னகைத்துவிட்டு இவள் பக்கம் திரும்பி நீங்க உள்ள போய் உட்காருங்க. என்று பாதி திறந்திருந்த கதவை காட்டினான். உடனடியாக அவள் கதவு திறந்து உள்ளே போய் மறைந்தாள். அந்த சின்னஞ்சிறிய அறையில் ஜன்னலோர இரும்பு நாடா கட்டிலில் படுத்திருந்தவரின் கண்களில் பொங்கிய குழப்பத்தை பார்த்தபடி அவள் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றிருந்தாள். கருணாவை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேனா என்றாள், குரல் நடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. இதான் எங்க அப்பா என்று அவரை நெருங்கி அவர் நெஞ்சை நீவிக் கொடுத்தான். அவர் கண்களில் கேள்விகள் இருந்தனவே தவிர எதுவும் பேசவில்லை. அறை வாசலில் நிழலாடியது. கருணா, நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிடாதடா என்று அவன் அம்மா நடுங்கும் குரலில் சொன்னாள். இவங்க பேர் கூட தெரியாதுமா. என் பேர் சரண்யா, வீட்டில் கோச்சுக்கிட்டு வந்துட்டேன் என்றாள் அவள் சன்னமான குரலில். அவனுடைய நிலையை தெளிவு செய்வதற்கான அவசரம் அதில் இருந்தது. மா, 2 பேருக்கும் பசிக்குதுமா, சாப்பிட்டுட்டே மிச்சத்தை பேசலாமே. சரண்யா முற்றத்தில் இறங்கினாள். அங்கிருந்த தேய்ந்த சோப்பை பயன்படுத்த மனதில்லாமல் தண்ணீர் அரைந்து முகம் கழுவி கை கால் கழுவி அவள் திரும்பியதும் கருணா உலர்ந்த துண்டு ஒன்றை நீட்டினான். முகத்தில் அழுத்திய போது அதில் வெயிலின் வாசம் இருந்தது. கூடத்து அலமாரியிலிருந்து அவன் தையல் இலைகளை எடுத்து போட்டான். சுட சுட இட்லியும் கரைசலான தேங்காய் சட்னியும் அமுதமாக இருந்தன. அம்மா, இவங்களை நம்ம கோகிலான்னு நினைச்சுக்க. ரயில்ல பார்த்தேன், தனியா நைட்ல விட மனசில்ல, அதான். உடனடியாக அவன் அம்மாவின் முகத்தில் நிம்மதி வந்தது. என்ன கண்ணு, இன்னும் கொஞ்சம் சட்னி வச்சுக்க இந்தா என்று கண்களில் பாசம் பொங்கியது. அவள் அடுத்ததை எடுத்து வர அடுப்படிக்கு போனதும் கோகிலா யாரு என்றாள். என் தங்கச்சி, சின்ன வயசுக்கு செத்து போயிட்டா. அவள் அதிர்ந்து போக சாரி, சாப்பிடுங்க என்றான். கைய நவுத்து, இன்னும் 2 வச்சுக்க கண்ணு என்று இலையில் வைக்கப்பட்ட இட்லிகளை அவள் கண்ணீருடன் பார்த்து இவ்வளோ சாஃப்டா இட்லி சாப்பிட்டதே இல்லை என்றாள். அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன். சொல்ல வேணான்னு நினைச்சா எதையும் சொல்ல வேணாம். அவள் கண்கள் கலங்கின. இல்லை, உங்ககிட்ட சொல்ல போறேன். மொட்டை மாடியில் காற்று அள்ளி கொண்டு போனது. காரை பெயர்ந்திருந்த நிலா உச்சத்தில் உலா நகர்ந்தது. என்ன கண்ணு இது, அழக்கூடாது, எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடலாம். கருணாவின் அம்மா அவள் தலையை கோதி விட்டாள். சரண்யா துப்பட்டாவால் கண்களை மூக்கை துடைத்து நிமிர்ந்தாள். எங்க வீடு நரகம். அப்பாவுக்கு 6 மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு, அமோகமான பிசினஸ், கட்சியில வேற செல்வாக்கு உண்டு. மினிஸ்டர்லாம் வந்தா எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குவாங்க. அம்மா அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. சில கணங்கள் தயங்கினாள். தீர்மானமாகி தொடர்ந்தாள். அம்மாவுக்கு எங்க டிரைவர் கிட்ட ஒரு மயக்கம். 1-2 தடவை என்கிட்டயே மாட்டிருக்காங்க. அப்பாட்ட சொல்லாதன்னு அழுதுருக்காங்க. அந்த சமயத்துலலாம் உடஞ்சு போயிருக்கேன். ஆனா யார்கிட்ட சொல்லி அழ முடியும்? எப்படியோ அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வீடு ரணகலம் ஆயிடுச்சு. அம்மாவுக்கு நெத்தியில 7 தையல். அந்த டிரைவர் அவன் ஓடி போயிட்டான். ஆனா 2 நாள்ல ரயில் தண்டவாளத்துல செத்து கிடந்தான். தற்கொலைன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அப்பா தான் ஆள் வச்சு கொலை பண்ணிட்டாருன்னு அம்மா அழுதாங்க. அந்த சாவுக்கு நான் தான் காரணம், அவங்கள நான் தான் மாத்தி விட்டேன்னு அம்மா நினைக்கிறாங்க. எனக்கு கண்டாலே எரிச்சல், வெறுப்பு, கோபம். மூச்சை சீர்படுத்தி கொண்டு தொடர்ந்தாள். அம்மா அப்படின்னா அப்பா வேற மாதிரி டார்ச்சர். நீ யாருக்குடி பிறந்தன்னு என் தலைமுடிய பிடிச்சி செவுத்துல மோதுறாரு. தினம் இதே நரகம். வாழவும் பிடிக்காம
சாகவும் முடியாம கிளம்பி வந்துட்டேன். அவள் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளும் வரை பொறுத்திருந்து அம்மா கேட்டாள். வந்துட்டா சரி, ஆனா என்ன செய்ய போற? அவளிடம் பதில் இல்லை. இங்க பாரு, நான் சொன்னா கேப்பியா? வீட்டுக்கு போ. வயசுக்கு வந்த பொண்ணு சொல்லாம கொள்ளாம வந்தா தப்பு கண்ணு. வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா ஹாஸ்டல்ல சேர்ந்து படி. எந்த ஊர்னு சொன்ன? எங்க அப்பா யாரு, பேர் என்னன்னெல்லாம் கேட்காதீங்க. 2 நாள் எங்கேயாவது நிம்மதியா இருந்துட்டு வீட்டுக்கு போறேனே ப்ளீஸ். ஐயோ, என்ன கொடுமை இது. கருணா, வசதியா வாழ்ந்த பொண்ணா தெரியுது. நம்ம வீட்டுல கக்கூஸ் கூட வாச பக்கம் இருக்குது. ஸ்னேகா படிக்குதே, அந்த ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுறியா? இல்ல ஆண்டி, நான் உங்க வீட்லயே ஓரமா படுத்துக்கிறேன் ப்ளீஸ். இப்படி வார்த்தைக்கு வார்த்தை ப்ளீஸ் போட வேணாம், நிறுத்துங்க என்றான் கருணா. அம்மாவின் கண்களில் என்ன செய்வதென்று புரியாத ஒரு குழப்பம் நிழலாடியது. நைட்டு நம்ம வீட்லயே இருக்கட்டுமேமா, உன் கூட படுத்துக்கட்டும். நான் மொட்டை மாடியில படுத்துக்கிறேன். நீ பாட்டுக்கு காலையில கிளம்பி வேலைக்கு போ, நான் இவங்களை பார்த்துக்கிறேன். அம்மா அரைமனதாக தலையாட்டினாள். காலை பக்கத்து தெருவில் இருந்த ராஜியின் வீட்டுக்கு அழைத்து போனான். கல்லூரி தோழி என்று அறிமுகம் செய்தான். அவள் குளித்து அதே உடைகளை அணிந்து வந்தாள். மார்க்கெட்டில் காய் வாங்கும் போது கேட்டாள். உங்க அப்பாக்கு என்னாச்சு? அப்பா பெயிண்டர், ஏணி புரண்டு 2வது மாடியில இருந்து விழுந்துட்டாரு. முதுகு தண்டுல அடி, கை கால் அசையல, பேச்சு போயிருச்சு. அம்மா தான் எல்லாம் பண்ணி விடுறாங்க. 4-5 ஆபீஸ்ல பெருக்கி தொடச்சு, பாத்ரூம் கழுவி, தண்ணி பிடிச்சு வச்சு அம்மா கொண்டு வர பணத்துல தான் குடும்பம் நடக்குது. ஒரு நல்லவர் என்ன படிக்க வைக்கிறாரு. கேம்பஸ்ல ஐடி கம்பெனில நான் ஆல்ரெடி செலக்ட் ஆயிட்டேன். இன்னும் 6 மாசத்துல எல்லா பிரச்சனையும் தீந்துரும். டிகிரி வாங்கறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வீட்டை நெருங்கிய போது கேட்டான். உங்க வீட்டுல தேட மாட்டாங்க? தேடட்டும், தேடி தவிக்கட்டும். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசிட்டா நல்லது இல்ல? அவங்கள மறந்து முழுசா ஒரே ஒரு நாள் நிம்மதியா இருக்கேனே ப்ளீஸ். அவன் முகத்தில் அதற்கான ஆமோதிப்பு இல்லாததைக் கண்டு, சரி, இப்ப பேசினா என்னோட நிம்மதி எல்லாம் போயிடும். ஈவினிங் பேசுறேன் நிச்சயமா என்றாள். கருணாவின் முகத்தில் புன்னகை வந்தது. அவளை பல்கலைக்கழக நூலகத்திற்கு அழைத்து சென்றான். அண்ணா நினைவிடம் சுற்றி காட்டினான். புதிய சட்டசபை வளாகத்தை தூர இருந்தே விளக்கினான். நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை என்றாள். உங்களை பாரமா நினைக்கிறதா மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்னு சொல்லலாமா? அவள் முகத்தில் தெளிவு இருந்தது. தவிக்க விட்டது போதும், வீட்டுக்கு போலான்னு நானும் நினைச்சேன். லஞ்ச் முடிஞ்சதும் பேசுறேன். கருணாவின் முகம் மலர்ந்தது. சாப்பாட்டு நேரம். வீட்டுக்கு அழைத்து வந்தான். சந்து முனையில் ஜீப் நின்றிருந்தது. அவன் வீட்டு வாசலில் போலீஸ் தலைகள் தெரிந்தன. எல்லா ஜன்னல்களிலும் வம்பு பேசும் முகங்கள் தென்பட்டன. அம்மாவின் கூக்குரல் தெருமுனை வரை கேட்டது. பதறிக்கொண்டு ஓடினான். வீட்டு வாசலை மிதித்த போது புளேர் என்று கன்னத்தில் அறைப்பட்டான். அந்த வேகத்தில் படி பிசகி மல்லாந்தான். அரைந்த போலீஸ்காரரின் கைகள் சிவந்தன. அவன் பார்வையில் பொறி பறந்தது. அந்த நாய் வந்துருச்சு என்று அவர் உள்ளே பார்த்து குரல் கொடுக்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேட்டையாடும் வேகத்தோடு வெளியே வந்தார். ஐயோ என்று ஓடி வந்த சரண்யாவை பெண் போலீஸ் அணைத்து நிறுத்தினாள். கருணா, நான் வேலை செய்யற இடத்துல வந்து அசிங்கம் பண்ணிட்டாங்கடா. உன்னை பத்தி என்னென்னவோ சொல்றாங்கடா என்று அம்மா தலையில் அடித்துக் கொண்டு கதறினாள். கருணாவுக்கு பார்வை மசமசத்தது. தரையில் கையூன்றி மெல்ல எழுந்தான். ஏண்டா மைனர் பொண்ணை கடத்திட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டா எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? ஐயோ, கடத்தெல்லாம் இல்ல சார், நானா தான் வந்தேன். அவங்க பேர்ல எந்த தப்பும் இல்ல சார் என்று சரண்யா அழுதாள். செல்வி, அவளை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போ. பெண் போலீஸ் சரண்யாவை அணைத்து திமிர திமிர ஜீப்புக்கு இழுத்து போனாள்.
சப் இன்ஸ்பெக்டர் போனை காதில் வைத்தார். சார் பொண்ணு பத்திரமா கிடைச்சிட்டா சார். ரயில்ல விசாரிச்சு ரிசர்வேஷன் பார்த்து காலேஜ்ல என்கொயரி பண்ணி அட்ரஸ் புடிச்சு வெயிட் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணிட்டோம் சார். ஐயா என்ன சார் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு சார். உங்க வீட்டு பொண்ணுன்னா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி சார். மினிஸ்டர் எல்லாம் சொல்லிருக்காரு, அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நான் பெயிலபிள்ல போட்டுறேன் சார். போனை அணைத்தார். காலில் விழுந்து கதறிய அம்மாவை அலட்சியம் செய்தார். கருணாவை பின்கழுத்தில் பிடித்து நெம்பினார். மவனே, உனக்கு எதிர்காலமே இல்லாம பண்ணிடுற வா என்று முதுகில் உதைத்து தெருவில் இழுத்து போனார். வெளியே நடக்கும் ஆர்ப்பாட்டம் காதில் விழுந்து அரைந்தாலும் எட்டி பார்க்க முடியாமல் கருணாவின் அப்பா கூரையையே வெறித்துக் கொண்டு இருந்தார். இதுவரைக்கும் நீங்க கேட்டது அந்த ஒரு நாள். எழுத்தாளர்கள் சுபா எழுதிய சிறுகதை. இது ஆனந்த விகடன் வார இதழ்ல ஜனவரி 2011 வெளிவந்த கதை. ஆனா இப்ப கேட்டாலும் மனசுக்குள்ள ஏதோ பண்ணுதில்ல. 21வது நூற்றாண்டுல கூட கௌரவ கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. செய்யாத தவறுக்காக எத்தனையோ பேர் இன்னைக்கும் ஜெயில்ல இருக்காங்க. நாம நடமாடுற இந்த உலகத்துக்குள்ள பல நரகங்கள் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. உங்களை சுத்தி இந்த மாதிரி ஏதாவது கதைகள் நடந்திருக்கா? இந்த கதை அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சா? கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்களேன். தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும். வாரா வாரம் இதே போல மனதை தொடர கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சுபா கதைகள். ஸ்டோரிஸ் பை ரைட்டர்ஸ் சுபா. அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்.